கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நல்ல நண்பர்கள் எப்போதுமே ரொம்ப முக்கியம். இந்த உலகுல மனித உறவுகள் இத போல வேற எந்த ஒரு உயிரினமும் ஆழமான உறவு கொள்ள முடியாது. இது கணவன் மனைவி உறவா இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருக்கலாம், நண்பர்கள் உறவாக இருக்கலாம். அதுலயும் குறிப்பா நல்ல கிறிஸ்தவ நண்பர்கள் நமக்கு இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். தன்னுடைய ஒரு கிறிஸ்தவ நண்பன், ஒருவேளை ஆவிக்குரிய குமாரன் என்று பவுல் அழைத்த தீமோத்தேயுவை குறித்து அவர் என்ன சொல்கிறார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அது என்னவென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோடு கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறேன். இந்த தீமோத்தேயு ஒரு இளம் வாலிபன். 2 தீமோத்தேயு, அது பிலிப்பியருக்கு அப்புறம் எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் அந்த தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட 2ஆம் நிருபம். அதுல 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் உன் இளமையை ஒருவரும் அசட்டை செய்யாதபடிக்கு என்று பவுல் எழுதுவதிலிருந்து இவர் ஒரு இளம் போதகர், ஒருவேளை இவர் திருமணம் ஆகாத ஒரு நபராக கூட இருக்கலாம். ஆனா இந்த இளம் வயதிலேயே தீமோத்தேயுக்கு அதிக ஆவிக்குரிய முதிர்ச்சி காணப்பட்டது. இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, திருமணம் பண்ணவங்க மட்டும்தான் சபையில மூப்பர்களாகவோ உதவிக்காரர்களாகவோ போதகர்களாகவோ இருக்க முடியும் என்று. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், தீத்து 1ஆம் அதிகாரத்துல மூப்பனானவன் ஒரு மனைவியினுடைய புருஷனாக இருக்க வேண்டும் என்பதிலிருந்து கட்டாயமாக கல்யாணமானவங்க மட்டும்தான் இந்த தலைமைத்துவ பொறுப்பை வகிக்கலான்னு சொல்லி ஒரு சிலர் போதிக்கலாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த தீமோத்தேயு, தீத்து போன்ற நபர்களுடைய வாழ்விலிருந்து, இல்லை பழைய ஏற்பாட்டில் எரேமியா ஒரு நல்ல ஒரு உதாரணம். அவர் ஒரு இளம் வாலிபனாக இருந்தார். அவர் திருமணம் செய்ய வேண்டிய வயதில் கர்த்தர் அவரை அழைத்தார். தன்னுடைய திருமணத்திற்கு முன்பதாகவே தன்னுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஊழியம் செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எனவே திருமணமானவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை. ஆவிக்குரிய முதிர்ச்சியே மிகவும் முக்கியம் வாய்ந்தது. திருமணமான நபர்கள் சபையிலே தலைவர்களாக இருப்பது அதிக நலனாக இருக்கும். ஆனால் அதே சமயம் ஒரு ஒரு நல்ல ஆவிக்குரிய முதிர்ந்த ஒரு நபர், அவர் இளம் வயதுடையவராக இருக்கிறார் என்பதனால சபை தலைமைத்துவத்தில் புறக்கணிக்கப்படக்கூடாது. இப்போ இந்த தீமோத்தேயு குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்ற சில காரியங்களை நம்ம கவனிப்போம். முதலாவது அவர் சொல்றாரு, அவன் உண்மையுள்ள உடன் ஊழியன் என்று அவர் எழுதுகிறார். சரி, நான் ஏன் தீமோத்தேயு உங்கள்கிட்ட அனுப்புகிறேன் அப்படின்னா, தீமோத்தேயு தான் உங்களை குறித்த உண்மையான ஒரு நற்சாட்சியை என்னிடத்திலே பகிர்ந்து கொள்வார். ஏன்னா அநேக நேரத்தில் சிலரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் உண்மைக்கு புறம்பான காரியங்களை, பொய்களை பேசக்கூடும். ஆனால் தீமோத்தேயு அப்படி செய்ய போகிறது கிடையாது. அவர் பிலிப்புக்கு போக போகிறாரு, அந்த மக்களோட சில காலம் செலவழிக்க போகிறாரு. திரும்ப பவுல்கிட்ட அந்த பிலிப்பு பட்டணத்தில் சபையின் விசுவாசிகள் என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பவுலோடு கூட அவர் பகிர்ந்து கொள்வார். அப்போ பவுலுக்கு மிகவும் நம்பிக்கை உரிய ஒரு நபராக இருந்தார். ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னா தீமோத்தேயுட்ட கொடுத்தா அதை சரியாக அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை பவுலுக்கு இருந்தது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்கும்போது அவர்கள் நமக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்வார்கள். இரண்டாவது, இந்த தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த தீமோத்தேயு தன்னை விட தேவ பிள்ளைகளை மேலானவர்களாக, முக்கியமானவர்களாக கருதுபவர். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டுமே என்றால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்ல கடவன் என்று. இப்போ இந்த தீமோத்தேயு கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக தன்னைத்தான் வெறுத்து கிறிஸ்துவின் சிலுவை, தேவன் அவருக்கு என்ன பொறுப்பை கொடுக்கிறாரோ அந்த பொறுப்பிலே தன்னை தியாகம் செய்யும் மனப்பான்மை உடையவராக அவர் காணப்பட்டார். இது இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியர்கள் மத்தியில் காணப்படுகின்ற
விசுவாசிகள் மத்தியில காணப்படுகின்ற மிகவும் அரிதான ஒரு குணாதிசயம். அநேக வேளைகள்ல நம்ம கடவுள தேடுறதே நம்முடைய சுயநலனுக்காக தான் இருக்கும். ஏன் நான் பரீட்சையில பாஸ் பண்ணணும், என் பிள்ளைங்களுக்கு நல்ல காலேஜில சீட் கிடைக்கணும், எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கணும். இப்படி நம்முடைய தேவைகளுக்காக, சுயநலத்துக்காக தான் நம்ம கடவுள தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், சபைக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள், மனிதர்களுடைய நல்வாழ்விற்காக தங்களை அர்ப்பணித்த ஊழியர்கள் மிக குறைவானவர்களே. தீமோத்தேயு அப்படிப்பட்ட ஒரு நல்ல உடன் ஊழியனாக காணப்பட்டார். மூன்றாவதாக இந்த தீமோத்தேயுகிட்ட நம்ம கற்றுக்கொள்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அவர் கடைசி வரை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உறுதுணையாக இருந்தார். 2 தீமோத்தேயுல நம்ம பார்க்கும்போது, பவுல் தீமோத்தேயுட்ட சொல்றார், "நீ சீக்கிரம் என்னிடத்தில் வா, என் கூட யாருமே இல்ல" அப்படின்னு சொல்லி வேதனையோடு பகிர்ந்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். லூக்கா மட்டுமே என்னோடு கூட இருக்கிறான் என்று அவர் சொல்வார். இப்போ கிறிஸ்தவ உறவுகள் என்பது முறிந்து போகின்ற ஒரு உறவு அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முதிர்ச்சியோடு இருக்கும்போது அந்த உறவு நீண்ட காலம் நிலைத்திருந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கும். ஊழியத்திலையும் சரி, சபையிலும் சரி, குடும்பத்திலையும் சரி, எந்த உறவுகளையும் சரி, பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், சில சமயம் ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொள்ளுதல் தவிர்க்கவே முடியாது. அப்படி இல்லைன்னா உறவுகளே இருக்காது. ஆனா ஜஸ்ட் பிகாஸ் வி ஹாவ் சம் ப்ராப்ளம்ஸ், ஒரு சில பிரச்சனைகள் வருது என்பதற்காக நம்ம உறவுகளை முறித்து கொள்ளக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, டோன்ட் பில்ட் வால்ஸ் பட் பில்ட் பிரிட்ஜஸ் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். உறவுகளிலே சுவர்களை கட்ட வேண்டாம், ஒருவரை ஒருவர் மறைக்கிற மாதிரி பாலங்களை அமைப்போம், நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுவோம் என்று சொல்வார்கள். அந்த பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் இருந்த ஒரு நட்பு ஒரு விசேஷமான ஒரு நட்பு. அந்த நட்பு ஆண்டவருடைய சபையின் வளர்ச்சிக்காக மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. எனவே எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம் அந்த உலகத்தில். உங்களுடைய சபையிலும் கிறிஸ்தவ உலகிலும் சிறந்த நண்பர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அவர்களோட ஆழமான உறவிலே, நீங்கள் தெய்வீகமான உறவிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். அப்படி நல்ல ஆரோக்கியமான கிறிஸ்தவ நட்புறவுகள் ஆரோக்கியமான திருச்சபைகளையும் ஊழியங்களையும் பிறப்பிக்கும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை உங்களுக்கும் எனக்கும் அருள்வாராக. ஆமென்.